ரெக்கார்டிங் 1 2 3. ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம். நமக்கு இன்று முதல் சிவஞான போத சிற்றுரையை கற்பிப்பதற்காக சிவத்தொண்டன் குமாரலிங்கம் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். குருவருளையும் திருவருளையும் வணங்கி கொண்டு பொன்னுத்திரை ஐயா, குமாரலிங்கம் ஐயா, சிவக்குமார் ஐயா, எங்கள் குருமார்களின் பாதங்களை தொட்டு வணங்கி கொண்டு அனைத்து சிவனடியார்களின் பாதங்களையும் தொட்டு வணங்கி முதலில் ஒதுவரையாவின் பாடலோடு வகுப்பை தொடங்குவோம். நன்றி. ஒதுவரையா. சிவக்குமார் ஐயா. சிவாய நமமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். விருது குன்ற மாமேருவில் நாணரவா எரியம் பொருது மோவியில் பெற்றவன் பற்றி நின்று உரைபதி என்னாலும் கருதுகின்ற ஊர் கனைகடற்கடிகமள் பொழிலணி மாதோட்டம் கருத நின்ற கேதீச்சரம் கை தோழ கடுவினை அடையாவே. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமய்யா. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி எம்மையுடன் ஆகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது ஒருவருடினாலும் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்திற்கு சிவஞான முனிவர் அவர்கள் எழுதிய சிற்றுரையை விளக்க உரையாக தூத்துக்குடி முத்தையா பிள்ளை அவர்கள் சிற்றுரைக்கு உரை விளக்கம் கொடுத்திருக்கிறார். முத்தையா பிள்ளையினுடைய விளக்கமும் சிவஞான முனிவருடைய சிற்றுரையும் சிவஞான போதத்தையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கினார். அன்பர்களே, இந்த அருமையான பிறப்பிலே பல கோடி பிறப்பிலே செய்த சிவபுண்ணியத்தால் சிவஞான போத நூலை நாம் சிந்திக்க வாய்ப்பமைந்தது. சிவஞான போத நூல் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு மரபை நம்முடைய பெரியவர்கள் அருமையா காட்டுகிறார்கள். அதில இந்த உலகம் இருக்கிறதே, உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் கடவுள் என்பவர் ஒன்று உண்டு, கடவுள் இல்லை என்று இரண்டு வகையான கருத்துவாதங்கள் உலகத்திலே நிகழ்கின்றன. கடவுள் உண்டு என்று சொல்பவர்கள் கடவுளை நேரே கண்டு அவர்கள் சொல்வதில்லை. அவர்கள் அனுமான பிரமாணத்தால் அறிந்து சொல்லுகிறார். புகை இருந்தால் நெருப்பு உண்டு என்று சொல்லுகிற அளவை முறையிலே கூறுகிறார். பிரத்யட்ச முறையிலே கடவுளை அறிய முடியாததால் அந்த கடவுளினுடைய இலக்கணங்களை அவரவர்கள் கண்ட அனுபவத்திற்கு ஏற்ப பல முறையிலே பலர் கூறுகின்றனர். அதனால் கடவுளை பற்றி சொல்லுகிற மக்கள், கடவுளை பற்றி சிந்திப்பவர்கள், கடவுளை பற்றி இல்லை என்று சொல்லுபவர்கள், இப்படி இவர்களெல்லாம்
அவரவர்களுக்கு தெரிந்த அந்த ஞானத்தை அழகாக நூல் வடிவிலே கொடுத்தார். எனவே கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்கள் என்றும் இருக்கக்கூடிய கடவுளை பற்றி அவர்கள் பேச வந்திருக்கிறார், கடவுளை பற்றி சொல்லுகிறார். எனவே கடவுள் உண்டு என்பவரோடு சேர்ந்து அவரும் ஒரு சமயமாக இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர்களுக்கும் நூல் உண்டு. அந்த முறையில் தமிழகத்திலே பலதரப்பட்ட சமயங்கள் தோன்றின. அந்த சமயங்களிலே உண்மை சமயம் எது, நெறியல்லாத நெறிகளை சொல்லுகிற சமயம் எது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமேயானால் எல்லா சமய நூல்களும் அவரவர்களுக்கு ஏற்ற கொள்கைகளை சொல்லி அவரவர்களுடைய சமயமே மெய்ச்சமயம், ஏனைய சமயங்கள் எல்லாம் பொய்ச்சமயம் என்று எல்லா சமயத்தவரும் கூறுவார்கள். அப்பொழுது எது உண்மை சமயம் என்று நாம் சிந்தித்தோமேயானால் எப்படி அதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்று பார்த்தோமேயானால் நாம் எண்ணுகிற எண்ணத்திற்கு மாறுபட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடுகள் நிகழுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய பொருள் நமக்கு வேறாக ஒன்று இருக்க வேண்டும் என்று ஆராய்வார். அதுவே கடவுள் என்று. கடவுள் இல்லை என்பார் மதம் பொய் என கூறிவிடலாம். ஆனால் கடவுள் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள் அதுக்குள்ள எது மெய்ச்சமயம் என்று ஒரு ஐயம் வரும். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு பொருள் தன்னை உள்ளவாறு உணர்வதற்கு சிறப்பாக ஒரு தன்மை உடையதாக இருக்குமே அன்றி பல தன்மைகள் உடையதாக இருக்காது. பொதுத்தன்மைகள் பலவாக இருக்கலாம், அவற்றுக்குள் சில மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் சிறப்புத்தன்மையில ஒன்றுக்கொன்று மாறுபடக்கூடிய நிலை இருக்காது என்று பெரியவர்கள் சிந்தித்தார். எடுத்துக்காட்டாக நெருப்பு இருக்கிறது. நெருப்புக்கு எது சிறப்புத்தன்மை என்றால் சூடுதான். அது செம்மையாக இருக்கிறது. தகதக என்கிற சத்தம் வரும் நெருப்பெறுகிற பொழுது என்றெல்லாம் பார்க்கலாம். இது அந்த நெருப்புக்கு இருக்கிற பொதுத்தன்மை என்று பெயர். ஆக எல்லா பொருள்களுக்கும் பொது நிலை இருக்கிற காரணத்தினால் அது பொது என சொல்லப்பட்டது. அந்த பொதுத்தன்மைகளின் வேறாக நெருப்புக்கு சூடே அதனுடைய சிறப்புத்தன்மை. அப்ப சிறப்புத்தன்மை நெருப்புக்கு இருக்கிற சூடு என்கிற தன்மைக்கு மாறுபாடாகாது. நெருப்புக்கு எது சிறப்புத்தன்மை? சூடு. இந்த சூட்டுக்கு மாறுபட்ட தன்மை, வெப்பத்துக்கு மாறுபட்ட தன்மை குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சியை தட்பம் என்று சொல்லுவார்கள், நெருப்ப வெப்பம் என்று சொல்வார். தண்ணீருக்கு அந்த குளிர்ச்சி இருக்கிறது. ஆக அந்த குளிர்ச்சி என்பது தண்ணீருக்கு உண்டு. இந்த சிறப்புத்தன்மை வேறொரு பொருளில் இல்லை. இப்படி ஒவ்வொரு பொருள்களிலேயும் சிறப்புத்தன்மை பொதுத்தன்மை என்ற முறையிலே இரண்டு தன்மைகள் உள்ளதை நம்முடைய பெரியவர்கள் சிந்தித்தார். அப்படி இருக்கிற முறையில் பொதுத்தன்மை பற்றி
நெருப்பானது செம்மையாக உடையது, அது தகதக என்ற சத்தத்தை உடையது என்று ஒருவர் கூறினால், ஏனையவற்றிற்கும் அது பொது என்று நாம் கூறிவிடலாம். ஆனா பொதுத்தன்மையை மட்டும் அறிந்தவர்கள் சிறப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்ள போதிய அறிவு வேண்டும். அந்த சிறப்புத்தன்மை பொதுத்தன்மை இரண்டையும் அறிந்தவர்கள் பொதுத்தன்மையும் ஏற்றுக்கொள்வார். பொதுத்தன்மையை அறிந்தவர்கள் சிறப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். பொதுத்தன்மை சிறப்புத்தன்மை இரண்டையும் அறிந்தவர்கள் பொதுத்தன்மையை ஒருபோதும் மறுத்து சொல்ல மாட்டார். இது உலகத்திலே இருக்கிற பொருளுக்கு பார்க்கிறோம். இது போல கடவுளுக்கும் சிறப்புத்தன்மை பொதுத்தன்மை என்று இரண்டு தன்மைகள் உள்ளதை நம்முடைய உண்மை உணர்ந்தவர்கள் காட்டுகிறார். இறைவனுக்கு இருக்கிற பொதுத்தன்மை சிறப்புத்தன்மை வேறு, ஏனைய பொருள்களுக்கு இருக்கிற சிறப்புத்தன்மை பொதுத்தன்மை வேறு. இறைவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மையை நாம் அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்கள் தான் மக்கள். அவருடைய சிறப்புத்தன்மை பொதுத்தன்மை நிலையில அவருடைய சிறப்புத்தன்மையை உணர்ந்து அவரோடு சேர்ந்து இன்பம் துய்க்கக்கூடிய வலிமை இல்லாதவர்கள் அந்த இறைவனை உணரும் பொருட்டு இறைவனை இரக்கம் கொண்டு உயிர்களின் மேலே அருவம் அருவுருவம் உருவம் என்னும் திருமேனி தாங்கி வருகின்றார். இந்த வடிவங்கள் மூன்றானாலும் கூட உயிர்களின் பக்குவத்துக்கு ஏற்றவாறு வடிவங்கள் பல தரப்படும், பல வகையாக சொல்லப்படும். இப்படி வரக்கூடிய வடிவங்கள் தான் கடவுளுக்கு பொதுத்தன்மை. எனவே இந்த திருமேனிகளை அறிந்து அவருடைய கருணையை உணர்ந்து வழிபட நல்ல நுண்மான் நுழைகுலம் இல்லாதவர்களுக்கு இறைவன் உயிர்களுக்குள்ளே இருந்து அந்த அனுபவத்தை அருளை கொடுத்திருப்பார். அப்ப இது பொதுத்தன்மை. இப்ப கடவுளுடைய சிறப்புத்தன்மையை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய வலிமை இல்லாதவர்களுக்காக கடவுள் அருவம் அருவுருவம் உருவம் என்று மூன்று வகையான திருமேனிகளை கொள்ளுகிறார். இது பொதுத்தன்மை என்று பெயர். இந்த திருமேனியின் வடிவங்களையும் அறிந்து வழிபட முடியாதவர்களுக்கு உயிர்களுக்குள்ளே இருந்து அவர் அருளை கொடுத்திருப்பார். அதுவும் பொதுத்தன்மை. இப்ப கடவுளுக்கு எது சிறப்பு வடிவம் சிறப்புத்தன்மை என்றால் அவர் அறிவு வடிவமாக இருக்கிற நிலைதான் சிறப்புத்தன்மை. ஏனையவை எல்லாம் பொதுத்தன்மை. இந்த உண்மையைத்தான் தொல்காப்பியத்தில இறைவனுடைய வடிவத்தை சொல்லுகிற பொழுது வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் என்று தொல்காப்பியர் காட்டுகிறார். வள்ளுவப்பெருமான் வாலறிவன் என்று காட்டுகிறார். எனவே அவனுடைய அந்த தன்மை உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு பொதுத்தன்மையாக வருகின்றன. இப்படி இறைவனுடைய அந்த பொதுத்தன்மைகளாக வரக்கூடிய திருமேனிகள்ல உலக மக்கள் அந்த வடிவங்கள் ஒன்றோடொன்று கருத்து மாறுபடுவார்கள். சிறப்புத்தன்மையை கொள்ளுபவர்கள் பொதுத்தன்மையை பற்றி அவர்கள் ஒவ்வொன்றே
வடிவத்தை சொல்லுபவர்களை அதையும் ஏற்றுக்கொள்ளுவார். ஏன் அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், ஒரு சமயம் ஏனைய சமயத்தவர்களுடைய நெறிகளை இகழ்ந்து பேசாமல், அவர்களுடைய அந்த சமய நெறி உயிர்களின் பக்குவத்துக்கு ஏற்ற முறையில் இறைவனுடைய கருணையினால் அமைந்திருக்கின்றன. எனவே அந்த நெறியும் பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கு தேவைப்படும் என எந்த சமயவாதிகள் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அந்த பொதுத்தன்மையாக வந்தக்கூடிய நூல்களுக்கு வேறாக சிறப்புத்தன்மையும் கொண்டிருக்கிற சமயம் எதுவோ அந்த சமயமே மெய்ச்சமயம். அந்த மெய்ச்சமயம் எது என்று சொன்னால், அது உலகத்திலே சைவ சமயம் ஒன்றுதான். அந்த சமயத்திற்கு கடவுள் சிவபெருமான். இதை சைவ எல்லப்ப நாவலர் ஐயா அவர்கள் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. இப்ப சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று சொன்னால், சைவ சமயத்தை கடைபிடிப்பவர்கள்தான் ஏனைய சமயவாதிகளின் நெறிகளெல்லாம் அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ப வந்தன. அதிலே இருந்து படிநிலையாக வளர்ந்து உயிர்களுக்கு பேர்ப்பத்தை தரக்கூடிய சைவ நெறியை, அதாவது பேர்ப்பத்தை தரக்கூடிய நெறியை நிறைவில் காட்டுகிற சமயம் சைவ சமயத்தை தவிர வேறில்லை என்று காட்டினார். அது நம்முடைய ஞான நூல்கள்ல சொல்லுவார்கள், ஓது சமயங்கள் பொருள் உணர்ந்து, என்னென்ன சமயவாதிகள் எந்தெந்த நூலை சொல்லுகிறார்களோ அந்த நூல்களின் பொருள் உணர்ந்து, நூல்கள் ஒன்றோடொன்று இயையாமல் கருத்து மாறுபடுகிற நிலையில பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எண்ணின் இதுவாகும் அது அல்லதெனும் பிணக்கதின்றி, இதை விட உயர்ந்தது என்று நிலையில்லாமல் நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் என்று காட்டினார் அருணந்தி சிவாச்சார். எனவே அந்த சமயமாக சொல்லப்படுவது சைவ சமயம். அந்த சைவம் என்ற சொல்லிலேயே சில பிரிவுகள் இருக்கின்றன. அது சிவ சமவாத சைவம், சிவாத்துவத சைவம், இவைகளெல்லாம் சைவத்துல பொதுவாக சொல்லப்படுவது. இனி சைவத்துல சிறப்பாக சொல்லப்படுகிற சைவ நெறி சித்தாந்த சைவம் ஒன்றுதான். அந்த சித்தாந்த சைவத்தின் உண்மையை உலக மக்களுக்கு கற்றறிந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நூல் சிவஞான போதம் ஒன்றுதான். இந்த சிவஞான போதம் நமக்கு எப்படி வந்தது என்று ஒரு மரபு காட்டுகிறார்கள். அது நம்முடைய ஞான நூல்கள்ல சொல்லப்படுகிறது. சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சரியை கிரியை யோகம் அதுல ஞானபாதத்தை எல்லாவற்றையும் உபதேசித்தார். அதிலே நம்முடைய உரை எழுதுபவர்கள் இந்த வேதம் ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூல்களை இணைத்து கொண்டே உரை எழுதி வந்தார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த வேத ஆகமங்கள்ல அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை கூறியிருக்கும். ஆனால்
அப்படி கூறியிருக்கிற வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்ட நெறிகள்ல சில வேறுபாடு இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் ஒரே தன்மையை கூறியதாக உரை கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை சிவஞான போதம் நமக்கு சொல்லுவதற்காக எழுந்தது என்று காட்டினார். இப்ப நந்திய பெருமானுக்கு ஐயம் வந்தது. என்ன ஐயம்? ஆகமங்களிலே இருக்கக்கூடிய பொருள் வேற்றுமைகளை பற்றி ஐயம் வந்தது. அப்பொழுது இந்த ஆகமங்கள் இது போல் இருக்கிறது, இந்த ஆகமங்கள் இது போல் இருக்கிறது என்று சந்தேகம் வந்த உடனே ஆகமத்தை அருளிய இறைவனிடத்திலே கேட்டார். அப்பொழுது அந்தந்த ஆகமங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, கற்ப காலத்துக்கு ஏற்ப உபதேசிக்க பெற்றவை, அவையெல்லாம் பொருளை ஒன்றதான் கூறுகிறது என்கிற உண்மையை நந்தியப்பெருமானுக்கு கூறுவதற்காக சிவபெருமான் உபதேசிக்க பெற்றதுதான் சிவஞான போதம். எனவே ஆகமங்களில் கூறக்கூடிய பொருள் ஒற்றுமையை தெளிவுபடுத்த வந்ததுதான் சிவஞான போதம் என்று இந்த சிவஞான போதம் தோன்றுவதற்கான காரணத்தை சொல்லுகிறார். சிவபெருமான் ஆலமர் செல்வனாக, தென்முகப்பரமனாக, தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிற பொழுது அவர்கள் சனகாதி முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தீர்க்கும் பொருட்டு உபதேசம் செய்தார். அப்படி உபதேசம் செய்த நிலையை பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். எங்கள் கடவுள் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டக்கூடிய கடவுள் அவர் கையில ஒரு நூல் வச்சிருப்பார். அந்த நூல் சிவஞான போதம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இதே போல மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்யும் பொருட்டு சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி அவர் எழுத்தருளி இருந்தார். அவருடைய கையில், அதாவது திருப்பெருந்துறையில குருந்த மரத்திற்கு கீழே எழுந்தருளி இருக்கிற பொழுது அவர் கையிலே வைத்திருக்கிற நூல் சிவஞான போதம் என்று நமக்கு திருப்பெருந்துறை புராணம் காட்டுகிறது. எனவே சிவஞான போதம் என்பது ஆகமங்களிலே சொல்லப்படுகிற ஞானத்தை நமக்கு தெளிவுபடுத்தி, ஆகமங்களிலே இருக்கிற பொருள் ஒற்றுமையை உறுதிப்படுத்தி, உலக மக்கள் உணரும் பொருட்டு சிவபெருமான் அருளி செய்தது சிவஞான போதம். இதை ரொம்ப அருமையா திருப்பெருந்துறை புராணத்துல காட்டுவார். செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகம் ஏது ஐயா என்று மாணிக்க வாசகர் கேட்டார். செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகம் ஏது ஐயா என்று சிவபெருமானை கேட்க இறைவன் பொய்மையிலா சிவஞான போதம் என்று விடை கொடுத்தார். அப்பொழுது அவர் என்றதுமே சிவஞானம் ஏது, இங்கு இலங்கியிடும் போதம் ஏது? அவர் கேள்வி கேட்கிறார். சிவஞான போதம் ஏது? எனவே இல்ல, இறைவனிடத்துல கேட்கிறார், சிவமே ஞானம் ஏது, இங்கு இலங்கியிடும் போதம் ஏது? கையில என்ன புத்தகம் கேட்டார்? சிவஞான போதம். அப்ப சிவத்தை பார்த்து கேட்கிறார், சிவமே
சிவம் ஏது, ஞானம் ஏது, இங்கு இலங்கியிடும் போதம் ஏது. சிவஞான போதம்ங்கிற சொல்ல 3 இருக்குது பாருங்க. சிவம், ஞானம், போதம். உடனே மாணாக்கர் கேட்டார் மாணிக்க வாசகர், சிவம் ஏது, ஞானம் ஏது, இலங்கியிடும் போதம் ஏது என்று வினவ அவர் பதில் கூறுகிறார், நின்ற சிவம் ஒன்று, கடவுள் ஒருவர், அதனை தேர்தல் ஞானம், நிகழ் போதம் தேர்ந்ததனை தெளிதலாம் என்று சிவபெருமான் அருளி செய்தார். அப்ப சிவமாகிய ஒரு பொருளை நாம் தேர்ந்து தெளிதல் என்பதுதான் சிவஞான போதம் என்று சிவபெருமானே அருளி செய்திருக்கிறார். அப்ப சிவம் என்பது சிவபெருமானை விட்டு தனித்து நில்லாமல் இருக்கக்கூடிய உயிர். அது இறைவனுக்கு அடிமை பொருள். இனி இறைவனுக்கு உடைமை பொருளாக இருப்பவைகள் பசு பாசங்கள். எனவே தேர்தலாகிய ஞானம், அதாவது தேர்தல் என்பது தெளிதல், ஆகமங்களிலேதான் நமக்கு கிடைக்கும். அப்படி தெளிதல் என்பதால், அதாவது தேர்வு செய்யக்கூடிய ஞானம் ஆகமங்கள்ல கிடைக்கும். ஆனால் தெளிவு என்பதால் தெளியாமைக்கு உரிய ஐயம், மலைவு உண்டு என்பதை நாம் அறியலாம். எனவே பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள்களின் ஆகமங்களிலே நன்கு ஆராய்ந்து பார்த்து அதனுடைய தேர்ச்சியால் பட்ட அறிவிலே ஆகக்கூடிய ஐயங்களை தெளிவிக்கும் பொருட்டு சிவஞான போதம் என்ற நூலை இறைவன் அருள் செய்தார். இப்ப சிவஞான போதம் என்ற நூலுக்கு ஆகமங்களின் பொருள் ஒற்றுமையை உணர்த்துதல் என்று சிவஞான முனிவர் தெளிவுபட காட்டி, அதன் பிறகு இந்த சிவஞான போதம் பொதுவா ஒரு காலத்துல வடமொழியில இருந்து வந்தது என்றால் அது ஒரு சிறப்பு என்று ஆகிவிட்டது. அது பொதுவா ஒரு சிறப்புன்னு சொல்லி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நூல் வடமொழியில் இருந்ததுன்னே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பிறகு மரபு பற்றி சிவஞான முனிவரும் அது போல கூறினார். ஆனால் சிவஞான போதம் நமக்கு 12 நூற்பாக்களை நாம் பார்க்கிற பொழுது அந்த சிவஞான போதம் தமிழிலே தோன்றிய முதல் நூல் என்று பெரியவர்கள் எல்லாரும் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதினார். அப்படி ஆராய்ச்சி பண்ணிய நிலைகளில இரண்டொன்றை நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், வடமொழியில இருக்கிற ரவுரா ஆகமத்தில இருக்கிற சிவஞான போதத்தை தூத்துக்குடி முத்தையா பிள்ளை அவர்கள் அதை எடுத்து பதிப்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர் வடமொழியில இருந்துதான் இது வந்தது என்ற கருத்தை, சிவஞான முனிவருடைய கருத்தை அப்படியே அடியொற்றி எழுதியிருக்கிறார். இனி சிவஞான போதம் வடமொழியிலே இருந்து இந்த நூல் வந்திருக்கிறது என்று ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தால், 12 நுட்பாக்கள் ஒப்பிட்டு பார்ப்போமே என்று சொன்னால், சிவஞான போதம் முதல்ல எழுந்த தமிழ் நூல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதுக்கு பல கருத்து சொல்கிறார்கள். ஒன்று,
சிவஞான போதம் தோன்றுவதற்கு மூலமாக இருப்பது ரௌரக ஆகமம். அதுல முதல் நூற்பாவில பெண் ஆண் அலி என தொடங்குகிறது. சிவஞான போத நூற்பா அவன் அவள் என தொடங்குகிறது. அப்ப ஆகம நூற்பாவில் காரியமாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே சிவஞான போதத்தில் மூவினமை என்று சொல்லப்படுகிறது. சிவஞான போதத்தில் காணப்படுகிற மலத்து உளதாம் என்ற முதல் நூற்பா தொடர் அந்த ரௌரவ ஆகமத்தில் இல்லை என்று பெரியவர்கள் காட்டுகிறார். இனி அதற்கு ஒப்ப இரண்டாம் நூற்பாவில இறைவன் வியாப்தியாய் இருத்தலை காட்டுகிறார். ரௌராகமத்துல சைவ சித்தாந்தம் கடவுள் வியாபகமாகவும் உயிர்கள் வியாபியமாகவும் மலங்கள் வியாப்தி என்றும் கூறுவர். இதனுடைய தெளிவு அந்த ஆகம நூற்பாவில் இல்லை. மூன்றாம் நூற்பாவில ஐம்புலன் அறிதல் என்ற ஒரு சொல்லாட்சி உள்ளது. அது ஆகம சூத்திரத்திலேயே இல்லை. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று சிவஞான போத நூற்பாவில் சொல்லக்கூடிய தொடர் அது மாயா இயந்திரம் என்ற சொல் இல்லாமல் தனுவினுள் ஆன்மா உள்ளது என்று அந்த நூலே உள்ளது. நான்காம் நூற்பாவில மலத்து உணராதே என்றுதான் வடமொழி நூல்ல இருக்கிறது. ஆனால் சிவஞான போதத்திலோ சகசமலத்து உணராது என்று ஆணவ மலத்தின் காரணத்தால் உணராது என்று காட்டப்படுகிறது. ஐந்தாம் நூற்பாவில பொறிகள் உயிரை அறிவதில்லை. பொறிகள் உயிரை அறிவதில்லை. அதை போல உயிரும் தன்னையும் தலைவனையும் அறிவதில்லை. இந்த கருத்துக்கள் வடமொழி ரௌர ஆகமத்தில் சொல்லப்பட்ட நூற்பாக்களில் இல்லை. இனி சித்து அசித்து சித்தை அறியாது. சித்து அசித்தை அறியாமைக்கு சித்து அசித்தை அறியாமைக்கு காரணங்கள் வடமொழியில பலவிதமாக சொல்லப்படுகின்றன. ஆனால் ஏழாம் நூற்பாவில மெய்கண்டார் மிக விரிவா அதை தெளிவுபடுத்தி விட்டார். இனி உயிர்களுக்கு இறைவன் முன்சை தவத்தால் இறைவன் உருவாக வருவான். இது தம் முதல் உருவுமாய் என்று எட்டாம் நூற்பாவில் தெளிவுபட மெய்கண்டா தேவன் நாயனார் காட்டுகிறார். ஆனால் வடமொழி சூத்திரத்தில் இது இல்லை. ஒன்பதாம் நூற்பாவில ஊனக்கண் பாசம் உணராப்பதி என்று சொல்லி ஞானக்கண்ணில் சிந்தை நாடுக உரா துணை தேர்த்து உருவுக அப்பொழுது தன்னிழலாம் பதி என்று சொல்லப்படுகிறது. இவற்றுள் இந்த ஊனக்கண் பாசம் உணரா ஞான கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை துணை இல்ல துணை ரெண்டு சொல்லினா அது விரைவை குறிப்பது என்று நமக்கு தமிழ் இலக்கணங்கள் கூறுகின்றன. ஆனால் இந்த குறிப்பு வடமொழியிலே 10ஆம் நூற்பாவில் ஏகனாகி நிற்க இறைபணி நிற்க இந்த ஏவலும் பணியும் வடமொழி சூத்திரத்தில் இல்லை. 11ஆம் நூற்பாவில் இறைவன் காணும் உபகாரம் பற்றி சொல்லப்படுகிறது.
காட்டு முளம் போல் அரண்களல் செல்லுமே என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இவை வடமொழி சூத்திரங்களிலே இல்லை. 12ஆம் நூற்பாவில் செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலப்படி என்ற பகுதி வடமொழி நூற்பாவில் இல்லை. மேலும் மாலர நேயம் அளித்தவர் என்ற தொடருக்குரிய கருத்துக்கள் வடமொழி நூல்களிலே இல்லை. இவையெல்லாம் எண்ணி பார்த்தால் ரௌரவ ஆகமத்தின் வழி சிவஞான போதம் தோன்றியிருக்குமே. ஆனால் இன்னோரன்ன கருத்துக்கள் அவைக்கும் இவைக்கும் வேறுபாடு உள்ளன. எனவே தமிழில் சிவஞான போதம் எழுந்த பிறகு அதனுடைய திட்பமும் முன்மான் நுழைவும் கண்ட வடமொழி அறிஞர்கள் ஒருவர் வடமொழியின் வழியது என கூற கேட்டு 12 சூத்திரங்களை எழுதி ரௌரவ ஆகமத்தோடு இணைத்து விட்டனர் என்பதுதான் உண்மை என்று அழகாக பெரியவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கருத்தை மிகவும் அழுத்தமாக காட்டியிருக்கிறார்கள். மேலும் சிவஞான போதம் வடநூல் வழியது அன்று மட்டுமல்ல, அது தமிழ் நூல் வழி என்பதை தெரிவதற்கு பேராசிரியர் கு. சுந்தரமூர்த்தி அவர்கள் சூத்திரங்களிலே வரக்கூடிய சொல்லாட்சிகள், தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், திருமுறைகள் ஆகியவைகளை எல்லாம் சொல்லி அதிலே தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், திருக்குறள் ஆகியவற்றை பொது நூலாகவும் திருமுறைகளை சிறப்பு நூலாகவும் கொண்டு எழுந்தது சிவஞான போதம் என்ற கருத்தை ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். தொல்காப்பியத்திலே இருந்து திருக்குறளிலே இருந்து அவர்கள் காட்டியிருக்கிற உண்மைகள் மிக அழுத்தமாக இருக்கின்றன. தொல்காப்பியத்திலே என்மனார் என்ற தொடர் தொல்காப்பியர் காட்டுகிறார். சிவஞான போதம் முதலிலேயே என்மனார் புலவர் என்று வந்திருக்கின்றது. இனி 2 வகையில் இசைக்கும் மண்ணுலகை என்று 6ஆம் நூற்பாவில் சொல்லப்படுகிற தொடர் தொல்காப்பியத்தில் 1000 திணையின் இசைக்கும் மண் சொல்லே என்ற தொடரோடு நமக்கு காட்டப்படுகிறது. மேலும் பரிபாடல், கலித்தொகை ஆகிய நூல்கள்ல காய் கடவுள், கொலைவன் சூடிய குளவி திங்கள் போல் என்றெல்லாம் வருகிற தொடர்கள் சிவபெருமானே அழித்த கடவுள் என சங்க புலவர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆக சிவபெருமான் தான் சங்கார காரணன் என்று சிவஞான போத கருத்தும் பரிபாடல், கலித்தொகை நூல்களில் கருத்தும் ஒத்து போகின்றன. ஆக அழித்தல் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே எல்லாவற்றையும் படைக்கும் கடவுளாக இருக்கிறான் என்று தமிழ் மக்கள் கருதியதை மதுரை காஞ்சியிலே ஒரு தொடர் காட்டுவதாக உரையாசிரியர் காட்டுகிறார். நீரும் நிலனும் தீயும் வழியும் மாக விசும்போடு 5 உடன் இயற்றிய மழுவாள் நெடியோன் என்று ரொம்ப அருமையாக நமக்கு காட்டுகிறார். இப்படி உலகத்தை படைத்த சிவபெருமான் பிறகு தனக்குள் எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையுடையவன் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி அதை சிவஞான முனிவர் சிவபெருமானை ஒடுங்கி என்ற சொல்லால் காட்டுகிறார். ஆக தொல்லூழி தடுமாறி தொகல் வேண்டும் பருவத்தால் பல்லவன் உயிரெல்லாம் படைத்தான் பெயர்ப்பான் போல் என்று கலித்தொகையிலே வரக்கூடிய சொல்லாட்சி
ஒடுங்கி என்ற சொல்லுக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. சிவபெருமான் ஒருவனே, அவன் ஈரில்லாதவன், நஞ்சுண்டும் அவன் சாவாது இருந்தான் என்று சைவ சித்தாந்தம் காட்டுகிறது. அது புறநானூற்றில நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே என்று ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியை கூறியதாக அந்த நூல்கள் நமக்கு கூறுகின்றன. சிலம்பிலே பரவாயாக்கை பெரியோன் அவன் ஈரில்லாதவன் என்று காட்டுகிறது. நஞ்சை உண்டு கண்டம் கருத்தவன் என்பதை மலைவிடுகடாமல் அதன் ஆசிரியர் காரி உண்டி கடவுள் என்று போற்றுகிறார். இவையெல்லாம் தமிழ் நூல்களிலே வரப்படுகிற இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கு ஒத்த மேற்கோள்களாக காட்டுகிறார். சிவபெருமான் ஒருவர்தான் முழுமுதற் கடவுள், சங்காரகாரனாகிய முதலையே முதலாக உடையதே என்ற முதல் நூற்பாவில் கூறப்பட்ட நிலைக்கு ஏற்ப நன்றாய்ந்த நீள் நிமிர்சுடை முது முதல்வன், சிவபெருமானுக்கு ஒரு பெயர், நல்ல பெயருங்க, முது முதல்வன். முது முதல்வன் என்று புறநானூற்று ஆசிரியர் காட்டுகிறார். சிலப்பதிகாரத்துல நுதல் விழி நாட்டத்து இமையோன் எழுந்தருளி இருக்கிற கோவில் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவையெல்லாம் நம்முடைய தமிழ் மக்கள் சிவபரத்துவத்துக்கு ஆங்காங்கே கூறியிருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். மேலும் ஆசிரியர் மெய்கண்ட சிவம் சிவபக்தரோடு இணங்குக, அல்லாதாரோடு இணங்கற்க, ரொம்ப அருமையான தொடர்பு இது. சங்க நூல்கள்ல சிவபக்தர் என்று கூறாமல் இருந்தாலும் கூட நல்ல குணங்கள் உடையவரோடு இணங்குக, நல்ல குணங்கள் இல்லாதவரோடு சேர வேண்டாம் என்ற கருத்து நம்முடைய நூல்கள் அருமையாக காட்டப்படுகிறது. எனவே அருளும் அன்பும் நீங்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது. அப்ப அன்பும் அருளும் இருப்பவர்களோடுதான் தொடர்பை வைக்க வேண்டும். ஏனையர்களோடு அந்த தொடர்பு வேண்டாம் என்று புறநானூற்றில் ஒரு புலவர் காட்டுகிறார். நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்போர்க்கு இனம் ஆகினி. எப்பா நல்லதுன்னா நல்லது இருக்குதுப்பா, தீமையில தீமை இருக்குதுப்பா என்று சொன்னால் அப்படி இல்லை என்று சொல்பவர்களோடு நீ சேர வேண்டாம். அதுல ரொம்ப அருமையா காட்டினார் சிலப்பதிகாரத்துல. காப்பியம் முழுவதும் பாடிய பிறகு இந்த அருமையான கதையை கேட்ட திருத்தகு நல்லீர், தெய்வம் தெளிமின் தெளித்தோர் பேணுமின். என்ன அழகான தொடர் பாருங்க. தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் அப்படி கூடி வந்து கடைசியில செல்லும் தேயத்துக்கு உரா துணை தேர்மின் மல்லல் மாஞாலம் வாழ்பவரை முடிக்கிறார். அதுல அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின். இதுதான் இந்த இணைப்பு. உங்களுடைய இணைப்பு அறவோர் அவைக்களம், இதை அகலாது அணுக வேண்டும். அடுத்து சொன்னார் பிறவோர் அவைக்களம் பிழைத்தும் பெயர். ஏன் எளிமையா சொல்லலாம், நல்லவங்க தொடர்பை அருமையா காட்டினார். பெரியாரை துணைக்கோடல், வேண்டாதவர்களை பெரியாரை பிழையாமை சிற்றினம் சேராமை என்று ரொம்ப அருமையா நம்ம காட்டி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இறைவனுடைய அந்த முப்பொருள் உண்மைகளை பற்றி சைவ சித்தாந்தம், முப்பொருள்கள் தான் நமக்கு முடிவாக சைவ சித்தாந்தம் கூறுகிறது.
இந்த முப்பொருள் உண்மைகளை பற்றி நம்முடைய தமிழ் நூல்கள்ல சைவ சித்தாந்தம் கூறுவது போல தொகுத்து கூறாமல் இருந்தாலும் கூட ஆங்காங்கு விளக்கி காட்டியிருக்கிறார்கள். அதுல நமக்கு பழமையாக சொல்லப்படுவது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்திலேதான் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் என்று நமக்கு காட்டுகிறார். இறைவனுடைய பெயரை முனைவன் என்றும் தெய்வம் என்றும் கடவுள் என்றும் காலம் உலகம் என்றும் காலத்தை பற்றியும் உலகத்தை பற்றியும் சிந்தனை இருந்திருக்கிறார். இறைவனை வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் என்று அவரே காட்டியிருக்கிறார். ஆக இந்த முறையிலே பார்க்கிற பொழுது தொல்காப்பியம் முதலாகவே முப்பொருள் உண்மைகளை பற்றி பல இடங்கள்ல விரிவாக காட்டியிருக்கிறார்கள். சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்லப்படுகிறது. திருக்குறளிலே பார்த்தால் எடுத்த உடனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், அது முனிவர் சிவஞான போத மெய்கண்ட தேவநாயனார் அக்கரங்கள் என்றாம் அகர உயிரின் மேல் இக்கரத்து என்னும் இருக்கு என்று காட்டுகிறார். மிக நல்ல குரல். யார் யார் என்ன வினையை செய்தார்களோ அந்த வினை அவர்களுக்கே வரும் என்பது சிவஞானம் போதும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கூடி தொகுத்தார்க்கும் பித்தலறிந்து. இப்படி அந்த திருக்குறள்ல பலவாறாக நமக்கு சிவஞான போதத்திலே இருக்கிற சொல்லாட்சிகள் கருத்துக்கள் ரொம்ப அருமையாக நமக்கு காட்டப்படுகிறது. அதே போல தேவார தொடர்கள்ல ஏராளமான பகுதிகளில இந்த இறைவனுடைய பரத்துவத்தையும் ஆன்மாக்களினுடைய இணைந்த நிலையையும் இறைவன் உயிருக்குள்ளே இருந்து காட்டுகிற நிலைமைகளை எல்லாம் அருமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. பதி பசு பாசம் முப்பொருளும் அனாதி என்பதை திருமூலர் ரொம்ப அருமையா காட்டுகிறார். பதி பசுபாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே மெய்கண்ட தேவநாயனாருக்கு திருவருள் வழியாக வந்த உணர்வு வழி வழியாக வந்து கிடைக்கப் பெற்றமையால் நம்முடைய தமிழ் மொழியில் அமைந்திருக்கக்கூடிய தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் முதலவைகளை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது சிவஞான போதம் தமிழர்களுடைய சிந்தனையிலே இருந்த அங்கங்கு இருந்தத ஒரு தனி நூலாக இறைவனே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் பல அறிஞர்கள் அந்த கருத்திருந்தாலும் மரபு கருதி சில பேர் அதை வடமொழியிலே இருந்து மொழிபெயர்த்தது என்றே சொல்லி வருகிறார்கள். அதுல சிவஞான முனிவரும் ஒருவர் என்பதை கொஞ்சம் படிப்பவர்கள் அதிலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த சிவஞான போதம் தமிழில் தோன்றிய முதல் நூல். இதற்கு பழைய உரை ஒன்று உண்டு, பாண்டி பெருமாள் உரை. அந்த பாண்டி பெருமாள் உரைக்கு பிறகு நல்ல விளக்கமா வந்த உரை சிவஞான முனிவர் உரை. அவர் ரெண்டு கொடுத்தார், ஒன்று சிற்றுரை, இன்னொன்று பேருரை. அதிலே சிற்றுரையை படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் கடவுள் நமக்கு இன்றைக்கு தொடங்கி தொடர்ந்து நமக்கு அருமையா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சிற்றுரை பகுதியை நாம் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்ட வேண்டும் என்று சொல்லி முதல் பகுதியை இந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. சிவாய நம ஐயா. நன்றி. மிகவும் அருமை ஐயா.
அதாவது இந்த எங்களுக்கு சிவஞானபோத சிற்றுரையில சிவஞானபோதத்தின் நூல் வரலாறை பற்றி மிக 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 அருமையாக எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக மிகவும் அருமையாக செய்தீர்கள். ஒதுவார் மூர்த்தி ஐயா கூப்பிடவோ ஐயா? கூப்பிடுறீங்களோ? நான் கூப்பிடவோ? ஐயா ஐயா சிவாய நம ஐயா. முடிச்சு திருச்சிற்றம்பலம். வாழ்க வானவரானினம் வீழ தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க. திருவடி பழக்கங்க. சிவாய வணக்கம் ஐயா. சிவஞானமா அருமையான ஒரு ஐயா. அப்படியாக முன்னுரை எப்படி சிவஞான போதம் தோன்ற பற்றி படையில் இருந்தீங்களே, அருமை அருமை ஐயா. திருப்படி வணக்கம். சிவஞான போதம் தோன்றுவதற்கு பல காரணங்களை சொன்னீங்க. கடவுள் உண்டு என்ற கருத்து, இல்லை என்ற கருத்து எல்லாம் பல சொல்லியிருக்கிறார்கள். உண்டு என்பவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த 3 வகை அடவை இருக்கு. பிரத்யட்சம், அனுமான, ஆப்த வாக்கியம் என்று சொல்லி அது அனுமான அடவை மூலமாக உண்டு என்பவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இந்த சமயங்கள் பல சமயங்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய சமயங்கள் தான் உயர்ந்த சமயங்கள், மெய்யான சமயங்கள், மற்றவையெல்லாம் பொய் என்ற வகையில் கூறுவார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை உண்மை சமயம் எது? கடவுள் உண்டு என்று சொல்ற சமயங்கள் உண்மை சமயம் என்று சொன்னால் அதுக்குரிய தன்மை என்ன? சிறப்புத்தன்மை, பொதுத்தன்மை என்று பார்க்கிறோம். பொதுத்தன்மையை பொறுத்தவரையில அதுக்கு உதாரணத்துக்கு நெருப்பை சொன்னீங்க. அது தகதாண்டு இருக்கிறது பொதுத்தன்மையும், சுடுவது சிறப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த சூட்டுக்கும் மாறுபட்ட தன்மை குளிர்ச்சி என்று சொல்லி தண்ணீர் இருக்கிறது சொல்லியும் பொது சிறப்புத்தன்மைகளை அறிந்தவர்கள் தான் உண்மை உணர்ந்தவர்கள். இறைவனை பற்றிய ஒரு பொதுத்தன்மை சொல்லும் போது அருவம், உருவம், உருவம், அது தடுத்த நிலைகள், அதே நவந்தரே பேதங்கள் சொல்லி திருமணிகளை பற்றி சொன்னீங்க. அடுத்த சிறப்புத்தன்மையை பொறுத்தவரையில அறிவுடையமாக இருத்தல், வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் என்று சொல்லி அந்த தொல்காப்பியத்தை கருத்தை சொல்லி இறைவன் வினை இல்லாதவன். அது சிறப்புத்தன்மையில நாங்கள் பொதுவாக சொற்விலக்கணம் சொல்லுவோம். ஏனைய அந்த உண்மையான உணர்ந்தவர்கள், இப்படியான வினையை நீங்கிய அறிவு உள்ளவர்கள் ஏனைய சமய நிலையில் இகழமாட்டார்கள். சிறப்புத்தன்மையுடைய சமயமும் உண்மை சமயம். அது உண்மை சமயம் கடவுள், சைவ சமயம். கடவுள் ஒரு மானிய கடவுள், சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று சொல்லி எல்லப்ப நாயனார் கருத்து சொன்னீங்க. சைவ சமயமே உண்மை சமயம் என்று சொல்லி பொது சமயங்கள் பொருளிருந்து ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட தன்மை இருக்கிறதாக சித்தியார் கருத்து சொன்னீங்க. சரியோ, இது அல்லது என்ற கருத்து இந்த சமயத்தை தவிர வேறு சமயங்கள் இல்லை என்று சொல்லியும் சைவத்தின் சிறப்பு நெறி என்று சைவ சித்தாந்தம், இதை சிறப்பிக்கின்ற நூல் சைவ சித்தாந்தத்தை சிறப்பாக சொல்ல நூல் சிவஞான போதம். சிவபெருமான் நந்திக்கு சரியகிரிய யோக ஞானத்தை உபயோகித்த செய்தி சொன்னீங்க. வேதம் ஆகமங்களில் இந்த கருத்துக்கள், சில கருத்துக்கள் வேறுபாடு இருந்தாலும் சிவஞான போதம் அந்த கருத்துக்களை எல்லாம் திரட்டி உறுதியாக சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லுகின்றது. நந்திக்கு சிவபெருமான் ஆகமங்கள் ஒவ்வொரு சமயங்கள் காலங்களில் தோன்றும் என்று சொல்லியும் பொருள் விஷயங்களை உண்டுதான் என்று சொல்லியும் சிவபெருமான் ஆகமங்களின் வேறுபாடுகளை போக்குவதற்காக நந்திக்கு சிவஞான போதத்தை உபதேசித்து அழைனார் என்று சொல்லியும் தட்சணாமூர்த்தி கைலையில கல்லாலிலிருந்து இந்த உபதேசத்தை சிவஞான போதம் சொல்லுங்க. இந்த ஞானாச்சாரியர் குந்தமரங்களிலிருந்து கையிலே ஒரு நூலை வச்சிருந்ததாகவும் அந்த நூல் சிவஞான போதம் என்று சொல்லியும் திருவாதவருடைய காலத்துக்கு உதாரணம் காட்டி செங்க மீது பொருத்தங்குறும் புத்தகம் ஏதையா, அது பொய்மையில்லா சிவஞான போதம் சொன்னார். அதுக்கு சிவமேது, ஞானமேது, போதமேது என்று வினவ நின்ற சிவம் ஒன்றோ, அது சிவம் ஒன்று முழுமுத கடவுள். அதை தேர்தல் ஞானம், அந்த சிவத்தை தெளிதல் ஞானம், தேர்ந்ததை தெளிதல் தான் போதம் என்று சொல்லியும் அந்த
ஒரு தெளிவை சரியாக விளங்குகிற ஞான முடிவுகளையும் சொல்லியிருந்தார்கள். சிவனுக்கு உடைமை பொருள்களாக பதிபசு பாசத்தை சொல்லி, இந்த தேர்தல் என்றது தெளிவடைதல், ஞானத்தை கிடைக்கப்பெறுதல். பதிபசு பாசம் முப்பொருள்களின் அதாவது அதிலே ஆகமங்களில் உள்ள வேறுபாடுகளை தெளிவிப்பதுதான் இந்த சிவஞான போதம். சிவஞான போதம் வடமொழியில இருக்கிறதாக இருந்து அது சௌர ஆகமத்திலே இருந்து தமிழிலே தோன்றியது என்ற கருத்தை சிவஞான கூற, இது தமிழில் தோன்றிய முதன்முதல் என்று சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்கு பல காரணங்களை ஆதாரங்களை இங்கே சுட்டி காட்டியிருக்கிறீங்க. வடமொழியில் ஆண் பெண் அலி என்று சொல்ல, தமிழில அவன் அவள் அது என்னும் அவமூவினம் என்று சொல்ற கதையை சொல்லியிருந்தீங்க. சைவ சித்தாந்தம் கடவுள் வியாபகம் பிரபஞ்சம் வியாப்தி என்று அந்த கதையை சொல்லியிருக்கீங்க. மாயா யந்திர தனிவில்லான்னு சொல்லி விஞ்ஞானம் உண்டான்னு சொல்லி இருக்கிறது. சித்து அசித்து அறியாவுக்கு காரணங்கள் வடமொழியில் பல இதாக இருக்கின்றது. சிவஞான போதும் 7ஆம் சூத்திரம் தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணத்தை விட்டு 8ஆம் சூத்திரம் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கணி சிந்த நாடி உரா துணை தேர்த்தன பாசம் வருவ தன்னலாம்பதி விதி என்னும் ஐஞ்செழுத்து என்று சொல்லி சிவஞானத்தில் சொல்லப்பட்ட கருத்து அங்கே இல்லை. ஏகனாகி இறைவனை நிற்க என்று சொல்லி சிவஞான போதம் சொல்ற விஷயமும் இல்லை. காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல சிவஞான போதம் 9ஆம் சூத்திரம் செம்மலர் நோன்றால் சீரலொட்ட அம்மலங்களை அன்பரோடு மறி மாலர் நேயம் மறைந்தவரோடும் அது அங்கே இல்லை 12ஆம் சூத்திரம். இப்படியான பல கருத்துக்களை சொல்லி வடமொழி ஆகமத்துல இந்த விஞ்ஞான போதத்தில் உள்ள கருத்துக்கள் அங்கே இல்லை என்று சொல்லியும் அது ஒரு தனி தமிழ் நூல் என்ற கருத்தையும் வலியுறுத்தி இருக்கிறீங்க. தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், திருக்குறள் எல்லாம் பொது நூல்கள், திருமுறை சிறப்பு நூல்கள் என்று சொல்லி சைவ சித்தாந்தம் குறிப்பிடுறதை சொல்லியிருக்கீங்க. இந்த என்பனார் புலவர் அவனவள் அது என்னும் அவை மூவினையின் தோத்திய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாய் அந்த மாதிரி என்பனார் புலவர் என்று சொன்னதுக்கு தான் தொல்காப்பியத்தில் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிவஞானபோதத்துள்ள கருத்துக்கள் அங்கே பழந்தமிழ் நூல்களையும் காணப்பட்டன. 2 வகையில் இசைக்கும் மண் உலகே என்று சொல்லி அந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. பிறவா யாக்கை பெரியோன் முதல்வழி நாட்டு திரையோன் என்று சொல்லி இந்த சைவ சமயத்துக்குரிய கருத்துக்கள் எல்லாம் பழந்தமிழ் இலக்கியங்கள் காணப்பட்டு என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. சிவபக்தரோடு இணங்கு அல்லாதோடு இணங்கற்க என்று சொல்லி மிகுண்டாக ஒரு கதையை சுட்டி காட்டப்பட்டது. அருளும் அன்பு நீங்கியவரோடு தொடர வேண்டாம் என்ற கருத்து வெளியிடப்பட்டது. நன்மையும் தீமையும் உள்ளவரோடு சேர வேண்டாம் என்று புறநானூற்று கதையை சுட்டி காட்டப்பட்டது. மற்றது அறவோர் அமைத்தனம் புறவோர் அவைக்களம் என்று அந்த பிழைத்தன் சொல்லி கருத்துக்களையும் சொல்லி இந்த பெரியோர் துணை கூடலை பற்றி சுட்டி காட்டப்பட்டது. இறைவன் முப்பொருள் இறைவனை பற்றி சொல்லும்போது முப்பொருள் தான் சைவ சித்தாந்தத்தில் முடிவாக கூறப்படுகிறது. இறைவன் தான் உண்மையான மெய்ப்பொருள் சொல்லியும் அது மீண்டும் தொல்காப்பியத்தை பற்றி சொன்னீங்க. வினையில் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் என்ற சொல் இறைவனை குறிப்பிடுவதாக சொல்லப்பட்டிருந்தது. முப்பொருள் பற்றி பல இடங்களில் தொடர்ச்சி இல்லாமல் பல நூல்கள் கூறப்படுகிறது. திருக்குறளில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் என்று சொல்லியும் அதே போல சிவஞான போதத்தில் அக்கரமன்றி என்று சொல்லப்பட்டுள்ளது. அது பதிபசுபாசம் எனப்பெறும் ஒன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று திருமந்திரம் சொல்றது. இதெல்லாம் சுட்டி காட்டி தொகுத்து பார்க்கும்போது சிவஞான போதம் தமிழிலே தோன்றிய முதல் தான் என்ற கருத்து பல அறிஞர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இந்த சிவஞான போதத்துக்கு உரை எழுதின பலராக இருந்தாலும் எங்களுடைய சிவஞான முனிவர் எழுதிய உரை மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று சிற்றுரை, அது பெயர் சிவஞான போத சிற்றுரை, மற்ற பேருரை சிவஞான மாபாடியம். அதை நாங்கள் இதுவரையில படித்திருக்கிறோம். அடுத்த முறைக்கு அந்த சிற்றுரையை பற்றி படிப்போம் என்று ஐயா குறிப்பிட்டிருந்தார். அருமையான விளக்கங்கள் ஐயா, அருமையான விளக்கங்கள். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. குமாரலிங்கம் ஐயா, அகிலன் ஐயா கதைக்கிறது கை வைத்திருக்கிறார். நீங்க பொண்ணுத்திரை ஐயாவுக்கு ஏதாவது சொல்ல போறீங்களோ? அகிலன் ஐயாவை கூப்பிடவோ? நீங்க தூங்கிட்டீங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா நிக்கிறாரோ? நிக்கிறாரு, அங்காலங்காலம் போயிட்டாரோ தெரியல. ஒரு அறிமுகத்தை வழியா சொல்லியிருந்தாலும் அருமையா இருக்கு. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா சிவகுமார். அறிமுகத்தை வழியா சொல்லி அருமையா. வணக்கம் ஐயா.
ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிவாய நம. நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா, சிவாய நம. ஐயா அகிலன் நன்றி. ஐயா கை உயர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு கதைக்க நேரம் இருக்கோ ஐயா? விடவோ? நல்ல 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 விடுங்கோ. ஓ அகிலன் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு நீங்க சொன்ன விடயங்கள் மிக எனக்கு ஒரு மிக ஆச்சரியமாக இருந்தது. இந்த சிவஞான போதம் மொழிபெயர்ப்பு நூல் அல்ல, இது தமிழில் தோன்றிய முதல் நூல் என்பதை நீங்க ஆதாரங்களோடு எடுத்து சொல்லி அதை நிறுவி இருக்கிறீங்க. இத அவ்வளோத்தையும் நான் திரும்பவும் கேட்டாதான் எனக்கு சரியாக புரியும் போல இருக்குது. அவ்வளவு விடயங்களை சொல்லி இருக்கிறீங்க. இது நான் எவ்வாறு புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், ஆகமங்கள் காலத்தால் முந்தியவை, சிவஞான போதம் மெய்கண்ட தேவரால் இயற்றப்பட்டது, அது காலத்தால் பிந்தியது. ஆனால் இரண்டுக்குமே ஆசிரியர் ஒருவர் தான், சிவபெருமான் தான். எவ்வாறு ஆகமங்களை சிவபெருமான் அருளி செய்தாரோ அதே சிவபெருமான் தான் மெய்கண்ட தேவருக்குள்ளே இருந்து மெய்கண்ட தேவருக்கு உணர்த்த மெய்கண்ட தேவராக சிவஞான போதத்தையும் அருளி செய்தார். ஆகவே கருத்து மாறுபாடுகள் வராது என்ற ஒரு காரணத்தினால்தான் அதை அவர்கள் மொழிபெயர்ப்பு நூல் என்று சொன்னார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. கருத்து மாறுபாடு வராது, ஆனால் ஆசிரியர் ஒருவர் தான், சிவபெருமான் தான் என்ற காரணத்தினால அப்படி சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பதில் நம்ம சமயம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆகமங்கள்ல நந்தி எம்பெருமானுக்கு ஏற்பட்ட மலைவு, ஒவ்வொரு ஆகமங்கள்ல ஒவ்வொரு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன்னு சொல்ல, அந்த ஆகமங்கள் எல்லாம் அந்தந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டது. இப்ப உதாரணமா, தொடக்க காலத்துல கல்ல உரசி நெருப்பு பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஒழுங்கு சொல்லி இருப்பார்கள். பிறகு தீப்பெட்டிய உரசி நெருப்பத்தை வச்சாங்க, அதுக்கு ஒரு ஒழுங்கு சொல்லி இருப்பார்கள். பிறகு இப்போ லைட்டர், அப்படி தட்டுனா லைட் வருது, அதுக்கு ஒரு ஒழுங்கு சொல்லி இருப்பார்கள் நான் கருதுகிறேன். அதுவா போல ஆகமங்கள் அந்தந்த காலத்துல இருந்த மக்களுக்கு ஏற்ப சரியை கிரியை யோகங்களை கூறியது. ஆனால் அவைகளினுடைய பயன் நெருப்பை பயன்படுத்துதல். கல்ல உரசினாலும் தீக்குச்சி உரசினாலும் லைட்டர் உரசினாலும் அந்த முடிவை காட்டி அவைகளெல்லாம் பக்குவத்திற்கேற்ப அமைக்கப்பட்ட பொருள் ஒற்றுமைதான் என்று தெளிவுபடுத்துவதற்காக ஞானபாதமான சிவஞான போதத்தை சிவன் அருளினான் என்று அதற்கு அமைதி சொல்றாங்க. ஆனா ரொம்ப ஆழமா சிந்திச்சா அது கொஞ்சம் பொருத்தமா தான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஓலை வீட்டுல சில ஒழுங்கு உண்டு, ஓட்டு வீட்டுல சில ஒழுங்கு உண்டு, ஆர்சி பில்டிங்ல ஒரு சில ஒழுங்கு உண்டு, கூரை வீட்டுல ஒரு சில ஒழுங்கு உண்டு. அதெல்லாம் அவைக்கேற்ப. ஆனா பயன் என்ன? அவன் வாழ்க்கை. அது மாதிரி அந்தந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அந்தந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு ஏற்ப அந்த வேறுபாடு இருக்கிறதே அல்லாமல் ஞானபாதம் ஒன்றுதான். எனவே ஆகமங்களில் உணரக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் ஒற்றுமையை விளக்கவே சிவஞான போதம் தோன்றியது என்று முனிவரும் அந்த கருத்தை காட்டுகிறார். எனக்கு கூட ஏனைய சமயங்களின் கருத்துக்கள் அவைகள்லாம் படிநிலையா கொண்டு முடிந்த முடிவா சிவஞான போதத்தை வைத்து கொண்ட பொருத்தமா இருக்குமான்னு எனக்கு தோணுகிறது. நீங்களும் எண்ணி பாருங்கள். பொன்னுத்திரியை இதுல இப்படியும் யோசிக்கலாம், பார்ப்பார்கள். இப்படியும் யோசிக்கலாம். அதாவது சிவாகமங்கள் 28 ஆகமங்களில சொன்னப்பட்ட விஷயத்த சிவஞான போதத்துல 12 சூத்திரத்துக்குள்ள சொல்லி இருக்கிறார் என்றால் அது அவ்வளோத்தையும் தொகுத்துக்குள்ள வந்த மாதிரி நாங்க நினைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். 28 ஆகமங்கள் இந்த 12 சூத்திரத்துக்கு அங்க அதிகமா கிரியா பாதம் சரியை பாதம் தானுங்க ஐயா. ஞானபாதம் குறைவு. ஞானபாதம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆமா. ஆனா ஞானபாதத்தை
சிவஞானத்தை முழுக்க வரைந்து காட்டிய ஒரு நூல் சிவஞான போதம். விஞ்ஞான போதம் உண்மைதான். ஆக அதுல எங்களுக்கு தமிழ்ல கருத்து கிடைச்ச நல்ல வேறுபாட்டுக்கே ஒரு இடமில்லை. தமிழ்ல கிடைச்ச நல்ல ஒரு அருமையான நூல் தான் எங்களுக்கு முதல் நூல் என்றுதான் நாங்கள் கொள்ள வேண்டும். மற்றது ஐயா இந்த இன்னமும் ஆமா, சொன்னீங்க அவரு அந்த சொல்லுங்க. சிவஞான போதத்துல பின்னால சிவபிரகாசத்துல சுவாமி சொல்லும் போது அது முதல் நூலே காட்டுறார். அவர் தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார் அப்படியே காட்டிட்டாரு. ஆமா ஆமா. அப்ப நாம அதுல ஒன்னும் தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார்னு கூறிட்டாரு. அருணாந்த சிவாச்சாரியா சொன்னார், சொல்லியிருக்கிறார். உமாபதி சிவம் சிவபிரகாசம் 11வது பாடல். மற்றதையா அந்த சிவபெருமானுடைய சிறப்பு தன்மையும் பொதுத்தன்மையும் சொன்னீங்க. இத மாணிக்கவாசகர் சொன்ன சிவபுராணத்துல ஏகன் என்பது அவருடைய சிறப்பு தன்மை என்றும் அநேகன் என்பது அவருடைய பொதுத்தன்மை என்றும் கொள்ளலாம் தானே? நல்லா கொள்ளலாம். சந்தேகமே இல்லை. அவர் ரெண்டையும் சொல்லி இருக்கிறார், சிறப்பு தன்மையும் சொல்லி பொதுத்தன்மையும் சொல்லி இருக்கிறார், ஏகன் அநேகன். ஒன்றாய் வேறாய் உடனே பாக்குறோம் தானே. பாருங்க, இதெல்லாம் பெரியவங்களோட கதைக்கிற பொழுதுதான் தெரியுது. பாத்தீங்களா கமலாம்பிகை? அநேகன் என்றது உயிர்களைத்தானே ஐயா? இல்ல, உயிர்களோடு இருக்கிற இறங்கி வந்த சிற பொதுத்தன்மை அது. இறைவன் தான் சொல்றார். இறைவனுக்குள்ள இருக்கிற இறைவனை தான் சொல்றார். ஏகன் மட்டும் சிறப்புத்தன்மை, அநேகனும் இறைவனும் பொதுத்தன்மை. நன்றி ஐயா, நான் வேலையில இருக்கிற வழியா மீண்டும் சந்திப்போம் அடுத்தோம். ஐயா இன்னும் ஒரு சிவனடியார் உங்களோட கதைக்க வேணும் என்று கேட்கிறா, என்ன செய்வோம் சொல்லுங்க. வாங்கோ காந்திமதி அம்மா, அன்மியூட். காந்திமதி அம்மா அன்மியூட். நன்றி ஐயா. என்னண்டா இன்றைக்கு உங்கள்ட இதை கேட்டு நாங்கள் இது சிவஞான போதத்துல தமிழின் கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு முக்கியத்துவம் என்றதை நாங்க ஒவ்வொரு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு முகவுரையாக கொடுத்தால், இப்ப எங்கட ஐயா முதலே தொகுத்து அழிச்சிருந்தார், அதை நாங்கள் அவைகளுக்கு கொடுத்து இது ஆகமத்தின்படி இல்லாட்டாலும் இது தமிழ்ல வர்ற இலக்கியங்கள்ல தொல்காப்பியம் முதல் கொண்டு திருக்குறளாக எல்லாத்திலேயும் இதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதுன்றதை நாங்கள் ஒரு முன்னுரையாக இந்தியானே ஒரு 2 பேஜ்ல கொடுத்தால் அவர்களுக்கெல்லாம் எங்களோட சமயமும் தமிழும் முதன்மையானது என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இதுக்கு யாரும் அது ஒரு பிரீஃப் நோட்டா கொடுத்து அதை யூனிவர்சிட்டி லெவல்லையே அதை கொண்டு போய் ஒரு இன்ட்ரோடக்டரியா கொடுக்கணுமென்ற ஒரு இதை ஆதங்கத்தை சொல்ல வர்றேன். ஏனென்றா இது கட்டாயம் ஒவ்வொரு தமிழ் ஆளும் சைவத்தை படிக்கல சைவத்தின் தொன்மையையும் தமிழுடனான உறவையும் ஒரு நிலைநிறுத்துறதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு ஆராய்ச்சி எண்ணத்தை தூண்டி இருக்குது. இவ்வளவு நாள் நாங்கள் அதை சிந்திச்சு தொடுத்து பார்க்கல. இன்றைக்கு நீங்க சொல்லிக்கல எல்லாமே அதுக்குள்ள அடங்குதுன்றது தெரியுது. அப்ப எங்களுக்கு ஆகமத்தை பற்றி கணக்க தெரியாட்டாலும் இதை நாங்கள் ஒரு முன்னுரைக்குள்ள கொண்டு பண்றது ஒரு விருப்பமா இருக்குது. அப்ப எங்கட தானே சைவ புலவர் சங்கத்தை அவைகளுக்குள்ளால எல்லா யூனிவர்சிட்டிகள்லையும் சைவ சித்தாந்தத்தை படிக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் இது ஒரு அறிமுகமாக இருக்க வேணும்ன்றது ஒரு விருப்பமா இருக்கின்றது. நன்றி நன்றி ஐயா, நன்றி. பால திருவாசகமணின்னு சொல்லி பாலச்சந்திரன் ஒருத்தர், அவர் 124 காரணங்களை காட்டி இருக்கிறார். ஆமா, காட்டி இது ஒரு தமிழ் நூலேன்னு முடிவு பண்ணிக்கிறார். ரொம்ப அருமையான ஆராய்ச்சி அது. நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி ஐயா.
எல்லாரும் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கோ. ஐயா கன நேரம் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் எல்லாரும் அன்மியூட் பண்ணி போட்டு ஐயாவுக்கு நன்றி சொல்ல. சிவாய நம. ஐயா திருவடிகளுக்கு வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய வணக்கம் நம ஐயா. ஐயா. நன்றி நன்றி திருவடி ஐயா. வணக்கம் ஐயா. திருவடிகளுக்கு மிக்க வணக்கம் நன்றி வணக்கம். ஐயா. சிவாய நமங்கப்பா. திருவடி வணங்குறேங்கப்பா. நன்றிப்பா. சிவாய நம. மிக்க சிவாய நன்றி நம. ஐயா. திருவடி மிக்க வணக்கம் நன்றி ஐயா. ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி ஐயா. மிகவும் நன்றி ஐயா. உங்களோட வணக்கம் வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. திருவடி. ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.